கிறிஸ்துவ நாடுகளுக்கும் முஸ்லீம் நாடுகளுக்கும் எப்பயும் ஏதாவது போர் நடந்துக்கிட்டே கிடக்குது. போன 50 ஆண்டுகளாகவே இது ரொம்ப ரொம்ப தவறான போக்கு. மற்ற முஸ்லீம் நாடுகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, இந்தியா நடுநிலைமையாக இருக்கிறாங்க. அயோட்டுல்லா கோமனி அவர் ஒரு முஸ்லீம் தலைவர். அதுக்குள்ளே போய் அவரை கொன்னுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஈராக்கில் போய் அதை பாழடிச்சு அவங்கள கொன்னாங்க. அதுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் போனாங்க. இந்த மாதிரி கிறிஸ்துவ நாடுகளை எதிர்த்து கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் மற்ற நேட்டோன்னு சொல்கிற கிறிஸ்துவ நாடுகள்லாம் உலகத்தை அவங்க தான் ராஜான்னு ஆளணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அவன் ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறான். அங்கே பக்கத்தில் இருக்க வெனின்சுலாவில் போய் அவனை போய் கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. சதாம் ஹுசேன் அப்படி தான் பிடிச்சு கொண்டு போய் வச்சாங்க. இப்போ அயோட்லா கோமனி அங்கேயே கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி உள்ள மத சார்ந்த பொருளாதார வார் அது உலகத்தை விட்டு போகணும். இன்னொரு 10 காந்தியாவது பிறக்கணும். அங்கங்கே ஒவ்வொரு காந்தி பிறந்து அகிம்சையை கொண்டுடணும், ஒரு பாசத்தை கொண்டுடணும், ஒரு அன்பை கொண்டுடணும், ஒரு ஒரு அன்பை கொண்டுடணும். யாதும் ஊரே யாவரின் கேளிர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும். நரேந்திர மோடி தான் தீதும் நன்றும் பிறதல வாரா. இதுதான் வசுதேவ குடும்பகம் அப்படிங்கிறாரு. அது வடநாட்டில் வசுதேவ குடும்பகம், நமக்கு யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் நாடுகள் போர் அமைதியாகணும். நம்மளோட இளைஞர்கள்லாம் அதுக்காக அந்த சிந்தனையில் வளரணும். அயோட்லா கோமனியை கொன்னது இவங்க ஏதோ கும்பகரன் காலத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ நினச்சிக்கிறாங்க. அது எனக்கு என்னமோ சரியாக தோணல. உங்கள் பதிவு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.